கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து குரு பகவான் வீண் விரயங்களையும் அலைச்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். தற்பொழுது அவர் ஜென்ம ராசியில் உச்சம் பெற போவதால் சகல விதத்திலும் நன்மைகளை காண்பீர்கள். பொதுவாக குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் பிரச்சனைகளையும் உறவினரிடம் விரோதங்களையும் இடமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் என்பது பொது விதியாகும். உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகம் என்பதாலும் உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் என்பதால் அவர் உச்சம் பெறும் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளே அதிகரிக்கும். எனவே நீங்கள் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமில்லை. விஐபிகளின் தொடர்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது. செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அதிகார பதவிகளில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். அனைவரும் உங்களை வணங்கும் அளவிற்கு உங்களின் செல்வாக்கு உயரும். உச்சத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களை அச்சமின்றி செயல்பட வைப்பார். குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். பலம் பெற்ற குரு பகவானின் 3 பார்வைகளும் உங்களுக்கு சாதகமான இடங்களிலேயே பதிகிறது. குரு பகவானின் விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிகிறது. அவரின் சமசப்தம பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும், விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும் விழுகிறது. புத்திரஸ்தானம், களத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் என 3 ஸ்தானங்களும் பலம் பெற போகின்றன. உங்கள் பிள்ளைகளின் மூலமும் கணவன் அல்லது மனைவி மூலமும் தந்தையாரின் மூலமும் ஆதாயத்தை அடைவீர்கள். திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களுக்கு இக்காலத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆச்சரியத்தக்க வகையில் விரைவில் முடிவடைந்து நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேறு ஏற்படும். தந்தை வழியில் வர வேண்டிய ஆதாயங்களும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்து இக்காலகட்டத்தில் உங்களுக்கு சேர வேண்டியவை உங்களை வந்து அடையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பார்ப்பீர்கள். கூட்டாளிகள் மூலம் லாபம் அடைவீர்கள். கூட்டு தொழிலில் இதுநாள் வரை பிரச்சனைகள் இருந்திருந்தால் அப்பிரச்சனைகள் சுமூகமான நிலைக்கு வரும். புதிதாக வீடு வாங்குவது, வீடு கட்ட ஆரம்பிப்பது, புது வீடுக்கு குடிபுகுவது போன்ற யோகங்கள் ஏற்படும். 5ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் பார்வை செய்வதால் இதுநாள் வரை மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பெரும் சோதனைகளை கண்டு வந்த நீங்கள் ஆனந்தமான வாழ்வை வாழப்போகிறீர்கள். சுபஸ்தானங்கள் அனைத்தும் இக்காலகட்டத்தில் பலம் பெறுவதால் செல்வ நிலை உயரும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் குரு பகவான் வருவதால் அவர் உச்சம் பெற்றிருக்கும் இக்காலகட்டத்தில் அதிக அலைச்சலும் உடல் நலத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும். அதே குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி என்பதால் இவை நிலைத்திருக்காது. உங்களுக்கு ஏற்படும் நோய்களால் பெரிய அளவு தொல்லைகள் என்பது இருக்காது. ஜென்மத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் பிடிவாத குணம் அதிகரிக்கும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது வாழ்வை வளமாக்கும். நீங்கள் செய்து வந்த வேலையில் இதுநாள் வரை பிரச்சனைகளும் சவால்களும் இருந்திருந்தால் தற்பொழுது அவை அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். பிரச்சனைகள் இல்லாத சுமூகமான நிலை ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகளோ அல்லது உடன் பணிபுரிந்தவர்களோ இலாக்கா மாற்றப்படுவார்கள் அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடம் மாறுவீர்கள். தற்பொழுது நீங்கள் வேலை மாற்றமோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ எதை செய்தாலும் அது உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கடக ராசியில் சுப கிரகங்களும் நட்பு கிரகங்களும் இருக்க இந்த குரு பெயர்ச்சியில் முழு சுப பலன்களை அனுபவிப்பீர்கள். யோக தசா புத்திகள் நடப்பில் இருப்பவர்களும் நல்ல பலனை அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு கூறப்படும் குரு பெயர்ச்சி பலன் என்பது பொது பலனே. உங்களின் நடப்பு திசா புத்தி விவரங்கள், கோச்சார குரு பெயர்ச்சியாகும் இடத்தில் என்ன கிரகங்கள் உள்ளன, அதன் திரிகோணத்தில் என்ன கிரகங்கள் உள்ளன என்பதை வைத்தே துல்லியமான பலன்களை கூற முடியும். எனவே பெரிய முதலீடுகள், பெரிய மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்த நினைப்பவர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஆராய்ந்து அதன் பின் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபட்டு வருவது பல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை குரு பகவான் உச்சமாக சஞ்சரிப்பார். அதன் பின் அவர் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதன் பின் 26/6/2027 வரை அவர் மீண்டும் வக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிப்பார். எனவே இந்த குரு பெயர்ச்சியில் 5 மாதங்களுக்கு ஒரு முறை பலன்களில் மாறுபாடுகள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.